நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, ஐயா சொல்லுங்கய்யா. சொல்றது என்ன, நாங்க ஒரே குட்டி தான் வாங்கினேன். அது அப்படியே பெருகிருச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையை கையாளுறாங்க. ஆமாங்க. உங்களோட முறை வந்து எங்களோட படினா நாங்க 2 பேரும் பண்ணணுங்க. எப்படின்னா தோட்டமும் பண்ணணும், ஆடு வளர்த்துற மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஆடு கட்டி வச்சிருக்கேன், பாக்கி இருக்கிறத அப்படியே விட்டுருக்கிறேன். ஜமுனாபாரிங்கிற கிடாய். ஆடுல வந்து இனவர்த்திங்கிறது ஈஸியா ஆயிருது. ஐயோ சும்மா 6 மாசம் தாங்க. இது போட்டு 6 மாசத்துல மறுபடியும் பலனுக்கு வந்துருக்கு. டபுள் குட்டி போட்டுன்னா பெருகிரு. வேலை வித்தா ஒரு 2 வருஷம். ஐயோ அது கிடைக்கும். அது 2 வருஷத்துக்கு எப்படி சொல்றது, ஒரு கிடாய் வந்து பாரு, இதெல்லாம் வந்து 20 கிலோ பக்கம் வரும். அதான் 20 கிலோ வரும். 20 கிலோ 20 கிலோ. இப்ப நம்ம விக்கிற விலை வந்து 900. ரொம்ப 18. அது எப்படி இருந்தா எங்களுக்கு 15-10,000 ரூபாய்க்கு கம்மி போகும். வருமானம் இருக்குது. இருக்குது, நல்ல வருமானம் தான். எது இந்த மேல இருக்கும்போது நாங்க வெளியே போக தேவையில்லை. அது வந்து 1 மாசம் டைம் அப்புறம் குட்டி போட்டுங்க. வெள்ளியங்காடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இந்த கிராமத்துல ஒரு ஐயா வந்து வெள்ளாடு, அதாவது நாட்டு வெள்ளாடு வந்து வளர்த்துட்டு இருக்காரு. அது எந்த முறையில வளர்க்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டி வச்சு வளர்க்கக்கூடிய அந்த முறைங்க. இந்த முறை மூலமா ஒரு யதார்த்தமா ஒரு பிருவ குட்டி, அதாவது பெண் குட்டி வாங்கி வளர்த்தினேன். 2 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 குட்டியா பெருகிருச்சு அப்படின்னாரு. சோ ஐயா கிட்ட முதல்ல கேட்கும் போது மறுத்தாரு. அதுக்கப்புறம் சரி வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை பகிர்ந்துங்க. என் பேர் பாண்டுரங்கன். வெள்ளிங்காடு கிராமம், பாரப்பழ தோட்டத்துல நாங்க வச்சிட்டு இருக்கோம். ஓகே. நம்மளுடைய பிரதான தொழில்கள் என்னங்க? தொழில் என்ன வந்து விவசாயம் தான், அக்ரி தான். ஓகே. மாடுகளும் வச்சிருக்கீங்க? மாடு இருக்கு. எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? மாடு 3 மாடு இருக்கு. 3 மாடு இருக்கு. ஆடு 6 இருக்கு. அது போக நான் ஏதோ விவசாயம் பண்ணிட்டு அப்படியே பண்ணிட்டு. ஓகே. இந்த வெள்ளாடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய ஒரு ஆடுகள். ஆமா. சோ இந்த நாட்டு வெள்ளாடுகள் வந்து நீங்க எத்தனை ஆண்டுகளா வளர்த்துட்டு இருக்கீங்க? நான் இப்போ 2 வருஷம் ஆச்சுங்க வாங்கி. அதுக்கு முதல்ல வளர்த்து மறுபடியும் அது முடியாம அப்படியே வித்துட்டேன். இப்போ சரி ஒரு குட்டி ஒன்று வாங்கினா அப்புறம் அப்படியே பெருகிருச்சு. ஓகே. இப்போ ஆடுகள் வந்துட்டுங்க மேயக்கூடிய அந்த புற்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கோர புற்கள்னு சொல்லுவாங்க. இந்த புற்கள்ல வந்து அது தன்னுடைய வயத்துக்கு வந்து எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அதை சாப்பிட்டுங்க. அந்த அளவுக்கு போய் சாயந்தரம் முடியலன்னா அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் இன்னும் முடியாம அதே வீட்டுக்கு போயிருங்க. அதுவே போயிரு. மேயர் மட்டும் மேயிங்க. வயிறு நிறைஞ்சது அப்படின்னா அதே கிளம்பி வீட்டுக்கு போயிடும். என்னென்ன நோய்கள் வந்து வெள்ளாடுகளுக்கு ஏற்படுங்க? அது ஒரு கோமாரி நோய் மாதிரி வருங்க அதுக்கு. அப்புறம் வயிறு எடுக்கிறது பாருங்க, இந்த மாதிரி வயிறு எடுக்கு. அதாவது மாத்திரை கொடுத்தோம்னா அது சரியாயிக்கும். வயிறு எடுக்கும். அதாவது தீவனம் அதே தாசி ஏதோ எடுத்தோம்னா அது வயிறு எடுக்கும். அதுக்கு நம்ம வந்து என்னென்ன மாதிரி, அது நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போனாங்க டாக்டர் ஏதோ மருந்து கொடுப்பாரு. அது கொண்டு குடுதல் கலக்கி கொடுத்தோம்னா அது அப்படி சரியாயிரும். அது சரியாயிரும். அது எந்த பிரச்சனையும் பிரச்சனை. ஓகே. இது நம்ம ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு தொழில் தான் இது. லாபகரமா நல்ல தொழில் தான். இதுக்கு நமக்கு இட வசதி எவ்வளவு தேவைப்படுதுங்க? நம்ம வளர்த்துற மாதிரி தாங்க. இடம் நாம அதிகமா வளர்த்துறோம்னா கொஞ்சம் இடம் அதிகமா தேவை. இல்லைன்னா நம்ம இதை பாருங்க, இதை பிடிச்சா மேய்ச்சிட்டு இருக்கோம். சிறிய இடமா இருந்தாலும் போதுமானதுதான். நான் எங்களுக்கு மேவ் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இந்த பில்லு இருக்குல்ல, பில்லு கொஞ்சம் அறுத்து போட்டோம்னா அது சாப்பிட்டுக்கலாம். இப்போ வியாபாரிகள்லாம் நம்மள வந்து அணுகுறாங்களா? இல்லைங்க, நாம குடுக்குற மாதிரி இருந்தா அப்போ வந்துருவாங்க. நீங்க வேற இது குடுக்குறேன்னு சொல்ல போதுங்க, காசாப்புக்காரங்க ஓடி வந்துருவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. விக்கிறதுல பிரச்சனை இல்லை. செட்டு வந்து எந்த அளவுக்கு போட்டிருக்கீங்க ஆடுகளுக்கு? சும்மா அதே மாதிரி தான் ஒரு சைஸா போட்டுக்கிற பாருங்க. தகர செட்டு தான், சின்ன செட்டு தான். அதுலயே கட்டி வச்சு எப்படி பார்த்தாலும் இன்னொரு 2 வருடங்கள், 2 வருஷத்துல 30 ஆடு வந்துருங்க. ஒண்ணுமில்ல, இது ஜாலியா நம்ம வேலை மாதிரி செய்யாம ஜாலியா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு அதே பெருகிருங்க. ஒரு வருமானம் இருக்கு. வருமானம். இந்த கட்டி வைக்கும் முறை வந்து இந்த தொழில வந்து பாத்தீங்கன்னா புற்கள் அங்க இருந்தாதான் அந்த கட்டி வைக்கணும். இல்லாட்டி நம்ம அது சிரமம் தானுங்க. சிரமம் தானுங்க. அப்புறம் என்ன பண்றதுங்க, மழை பெஞ்சு ஏதாவது தளைஞ்சு வந்ததுன்னா மேய்க்கலாம். இல்லன்னா அப்புறம் ஏதோ பக்கம் ஓட்டிட்டு தான் போகணும். அப்போ ஓட்டிட்டு போயிட்டு அப்புறம் மேவில்லையா சரி அப்படியே பில்லு அறுத்து கொண்டு வந்து போட்டுக்கலாம். இப்ப எல்லாம் ஆடுகள்லாம் வளர்க்கறது ரொம்ப கம்மியாயிருச்சுங்கய்யா. கம்மியாகாம என்ன பண்றதுங்க, அது ஆடு இது சுத்துரு தாசி இல்லைங்க. எல்லாம் அவங்க தொழில் போயிட்டாங்க. அதனால இது மேய்க்கிறது கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சம் சிரமம் தான் இருக்குது. ஆமாங்க. சரிங்கய்யா. பச்சை இல்லாட்டி தூரத்துல போற இடத்துக்கு பின்னாடி போக முடியாது. அதனால அது ரொம்ப சிரமமா தான் இருக்குதுங்க இல்லைங்களா? ஆமா. நம்ம இருக்கிற மட்டும் நாம மேய்ச்சு எதை பண்ணலாம். வயசு நம்மளுக்கு 52. 52. இதுல உங்களுடைய விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் பண்றதுனால இந்த ஆடு வளர்க்கறது பெருசா உங்களுக்கு நம்ம எதோ வளர்த்துறோம். சரி விவசாயம் பாத்துக்கிறோம், அப்படியே சரி இது 2 அப்படியே வளர்த்தலாமே. சும்மா இருக்கிற மட்டும் வாங்கி அப்படியே வளர்த்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஒரே குட்டி தான் வாங்கினேன்.
ஒரு குட்டி வாங்கினதுல இருந்து அது அப்படியே பெருகிடுச்சு. அப்படியே ஒரு 5-6 குட்டி ஆயிடுச்சு. ஆனா ஒரு குட்டியை நான் அப்படியே கட்டி வச்சுதான் வளர்த்துனேன். அப்புறம் இப்ப விட்டு மேய்க்கிறாரு அப்படியே இருக்க பெருகுதுங்க, அவ்வளவுதான். இப்ப எப்படிங்க கட்டி வச்சுதான் நீங்க மேய்க்கிறீங்களா? ஆமா, காலையில இருந்து கட்டுவாங்க, சாயந்தரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டாங்க, நல்லா மேய்ச்சிக்கிறாரு. இது அவுத்துட்டெல்லாம் போக மாட்டீங்க? அவுத்துட்டு போவாங்க. ஒவ்வொருத்தரும் அது பட்டி அவர் இப்போ ஒரு 20 ஆடு 30 ஆடு இருக்கும்போது விட்டு மேய்ச்சிட்டு போவாங்க. நம்ம அப்படியே பாரு அப்படியே விட்டோம்னா சித்த நேரத்துக்கு மேய்ச்சிக்கிறது, அவ்வளவுதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையை கையாளுறாங்க. உங்களோட முறை வந்து எங்களோட படினா நாங்க 2 பேரும் பண்ணணுங்க. எப்படின்னா தோட்டமும் பண்ணணும், ஆடு வளர்த்துற மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்களா? காலையில கொஞ்சம் களை எடுத்தோம், மதிய நேரம் சேர்த்து சித்த நேரம் மேய்க்கல அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியே ஆட்டு பக்கத்துல போலாங்களா? போலாம். ஒரு ஆடு கட்டி வச்சிருக்கேன், பாக்கி இருக்கிறத அப்படியே விட்டுருக்கிறேன். அது எங்கேயும் போகாது, அப்படியே மேய்ச்சிட்டே இருக்கு. அப்படியே மேய்ச்சிக்க வேண்டியது. இல்ல, கட்டி வச்சு மேய்க்கிற முறைகள் வந்து நீங்க இப்ப சொல்லிதான் நான் கேள்விப்படுறேங்க. அது இல்ல, கட்டி வைக்கிறதுனா காலையில இருந்து மத்தியானம் மட்டும் நாம ஏன்னா இது கட்டிட்டு தோட்டத்துல வேலை பார்ப்போம். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் மேய்ச்சா நல்லா மேய்ஞ்சிக்காது. அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கேன். சும்மாதான் நம்ம பண்ணல அப்படி பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நம்மளுடைய ஆடுகள் தான் இதெல்லாம். ஆமாங்க, ஒரு குட்டி தான் வாங்கினாங்க பாரு. அது எதுங்க? வெள்ளை ஆடு ஒரு குட்டி தான் வாங்குனீங்களா? இது ஒரு குட்டி தான் வாங்கினாங்க. எவ்வளவு மாசத்துல வாங்குனீங்க? ஒரு 2 மாசம் இருக்கும் வாங்கும்போது. பால் வாசனங்க இருக்க அப்படியே பெருசா, அப்புறம் மேவு கடிச்சு பாலே வாக்கல இருக்கு. இப்போ அது வாங்கி எவ்வளவு வருடங்கள் 2 வருஷம் ஆச்சுங்க. 2 வருஷம் ஆயிடுச்சுங்களா? ஆமா, 2 வருஷம் ஆச்சுங்க. 2 வருஷம் ஆயிருச்சு. 2 வருஷம் ஆகி 3வது போட்டுருக்குது. 3வது இது போயிட்டு. ஆமா. இதோட குட்டிகள்லாம் இது எதுங்க? பூராமே இதுதான், அதனுடைய குட்டி தான். முதல்ல இதுங்க கேடாய் குட்டி. இது நீங்க காட்டுங்க பாருங்க, இது கேடாய் குட்டி. இது இதுவே கிட்டத்தட்ட ஒரு பெரிய, ஆமாங்க, பெரிய ஆடா ஆயிருச்சு. பெரிய ஆடுனா இது இதான் ஜமுனாபாரிங்கிற கேடாய். ஜமுனாபாரி. ஆமாங்க. முட்டிருங்களா? அது வேற ஒருத்தர் வந்து. ஆமாங்க, அது கட்டிருங்கய்யா. சும்மா நீங்களே போக மாட்டேங்கிறீங்க. அதனுடைய இதுதான் வித்துதான் இது பூராமே. இது எல்லாமே. ஆமாங்க, இது பூரா. அது ஒண்ணு போட்டுங்களா ஃபர்ஸ்ட். 2வது இதுமே இந்த வெள்ளை 2. 3வது பாருங்க, அது ஒண்ணு மேவு கம்மி ஆயிடுச்சுங்க. அது ஒரு குட்டி தான் போட்டுச்சு. இப்ப பாருங்க, இது அதனுடைய குட்டி. இது அந்த ஆட்டினுடைய குட்டி. இது முட்டை வருதுங்க. சும்மா வருங்க. கட்டிருக்கீங்க? கட்டில ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆடுல வந்து இனவருத்திங்கிறது ஈஸியா ஆயிருது. ஐயோ, சும்மா 6 மாசம் தாங்க. 6 மாசம் மறுபடியும் குட்டி போடுறதுக்கு ஆரம்பிக்குங்க. பிரச்சனையே இல்லைங்கிறீங்க? பிரச்சனை இல்லைங்க. ஆடு இப்ப இது போட்டு 6 மாசத்துல மறுபடியும் பலனுக்கு வந்துருங்க. ஆமா. எத்தனை ஈத்துங்கய்யா போடுங்க? வருஷத்துக்கு 2 ஈத்துங்க. ஒரு ஆடு வந்து எத்தனை ஆண்டுகள் இந்த மாதிரி குட்டி போட்டுட்டே இருக்கும்? அது ஒரு 7 வருஷம் 8 வருஷம். 7 வருஷம் 8 வருஷம். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 வருஷத்துக்கு எப்ப குறைஞ்சது 12 ஈத்தல் வந்துடும். 12 ஈத்து 6 மாசத்துக்கு ஒரு ஈத்துனா உங்களுக்கு 6 வருஷத்துக்கு 6 2 12 ஈத்து வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு ரப்பர் குட்டி போட்டுருன்னு அது பெருகிரும். மேல ரப்பர் குட்டி போட்டோம்னா பெருகிரும். பாருங்க, இப்போ முதல் ஈத்து 1 தான் போட்டுச்சு, 2வது 1 2, 3வது கொஞ்சம் மேவு கம்மியாயிருச்சு, அதனால அது 1 போட்டுச்சு. இப்ப பாருங்க, அது அந்த வெள்ளை குட்டி இதனுடைய குட்டி அது குட்டி போட்டுருச்சு. அதனுடைய குட்டி அது குட்டி போட்டுருச்சு. ஈஸியா ஆட்டை பெருக்கிடலாங்க. அது முதல்ல ஒரு டைம் நாங்க எல்லாம் 20 உருப்படி 30 உருப்படி இப்படியா தாங்க 1 2 வளர்த்தி 30 உருப்படி மாதிரி வந்து வித்துட்டோங்க. நம்ம நாள் முடியல அப்படின்ட்டு மறுபடியும் சும்மா இருக்கிற அப்படின்ட்டு ஒரு குட்டி தான் வாங்கினாங்க. இது அப்புறம் பலருக்கு வந்து விட்டு வந்தேன். அப்புறம் இப்ப அது அப்படியே வச்சுட்டோம். அதனுடைய குட்டி தான் இப்ப இதுதான் கெடாய். இப்ப ஆட்டுகளுக்கு இது கெடாய். ஆமாங்க, இதுதான் கெடாய். இனப்பெருக்கத்துக்கு இதுதான் கெடாய் பயன்படுத்திட்டு. சரி, இப்போ ஒரு 2 வருஷம் கழிச்சு உங்களை வந்து பார்த்தா எத்தனை ஆடுகள் பெருக்கிருப்பீங்க? ஐயா, நாங்க வச்சிருந்தாங்க வந்துருங்க. அது ஒரு 30 ரூபாய் 2 வருஷத்துக்கு 30 ரூபாய் வந்துரு. தாராளமா வந்துரு. சரி, இதுல எப்படி வருமானம் எந்த அளவுக்கு இருக்குங்க? வருமானம் நாங்க வித்தாத்தானுங்க. அது என்னுடைய வேலை வித்தா ஒரு 2 வருஷம் ஐயா அது கிடைக்குங்க. அது 2 வருஷத்துக்கு எப்படி சொல்றது, ஒரு கடாய் வந்து பாரு இதெல்லாம் வந்து 20 கிலோ பக்கம் வரும். அதான் 20 கிலோ வரும். 20 கிலோ 20 கிலோ. இப்ப நம்ம விக்கிற விலை வந்து 900. ரொம்ப 18. அது எப்படி இருந்தா எங்களுக்கு 15-10,000 ரூபாய்க்கு கம்மி போகும். வருமானம் இருக்குது. நல்ல வருமானம் தான். எது அதை வச்சு படுத்துறவங்களுக்கு அது வருமானங்க. இடம் இருக்குதுங்களா ஐயா நம்மளுது?
இடம் இல்லைங்க பாருங்க. இது இவங்க எல்லாம் குறை போட்டிருக்காங்க. எங்களுக்கு பாருங்க பில்லுங்க பூரா போட்டாங்க. அதெல்லாம் மசால் புல் போட்டு மசால் புல் போட்டாங்க. அது மாடு இருக்குது. மாடு மேய்ச்சிக்கிறது. அப்புறம் சாயந்தரம் பில்லு போட்டுக்கிறது. பாருங்க சைட்டு வந்து போட்டு அப்படியே இடம் ஆலியா இருக்குது அப்படின்ட்டு அப்படியே விட்டு பேசி மசால் புல் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைங்க. அதே சமயம் போற புல்களையும் நல்லா மேய்ச்சிக்கிறது பாருங்க. எங்கேயும் போகாதுங்க. இந்த பில்லு இருக்கிறதுனால எங்கேயும் போறது இல்ல. இங்கேயே இருந்துக்குது. கட்டி வச்சே கட்டி வச்சாவே ஒரு ஆடு கட்டிட்டாங்க. எல்லாம் அப்படியே சுத்தி மேய்ஞ்சுக்குது. ஆமா. மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போக வேண்டியது இல்ல. மேவு இந்த மேவு இருக்கும்போது நாங்க வெளியே போக தேவையில்ல. அது அப்படியே குறையில அப்படியே மேய்ஞ்சுக்குது. பச்சை இருக்கிறது அப்படியே பொறிக்குது. அவ்வளவு. சரிங்க, உங்களை வந்து சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. அதாவது கட்டி வைக்கும் முறையில ஐயா வந்து ஆடு வளர்த்து நாட்டு வெள்ளாடு சொல்லும் போதே ஜாலியா சொல்றாருங்க. அதாவது எனக்கு ஒரு கஷ்டமாவே இல்ல, ஜாலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு தொழிலை வந்து ஆடு மேய்க்கும் இந்த தொழிலை நீங்க செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சிவாரண்டியை தொடர்ந்து பாருங்க. நிறைய பேரு இந்த மாதிரி தொழிலை பற்றி நம்ம சேனல்ல சொல்லியிருக்காங்க. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுங்க. சிவாரண்டி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.